இயேசுவை நோக்கி பார், இயேசுவை நோக்கி பார், அவரே உன்னை ரட்சிக்க வல்லவர். இயேசுவை நோக்கி பார், இயேசுவை நோக்கி பார், இயேசுவை நோக்கி பார், அவரே உன்னை விடுவிக்க வல்லவர். இயேசுவை நோக்கி பார், இயேசுவை நோக்கி பார், இயேசுவை நோக்கி பார், அவரே உன்னை குணமாக்க வல்லவர். இயேசுவை நோக்கி பார், இயேசுவை நோக்கி பார், இயேசுவை நோக்கி பார், அவரே உன்னை தப்புவிக்க வல்லவர். இயேசுவை நோக்கி பார், இயேசுவை நோக்கி பார், இயேசுவை நோக்கி பார், அவரே உன்னை ரட்சிக்க வல்லவர். இயேசுவை நோக்கி பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசமடைந்தது, அவைகள் வெட்கப்பட்டு போகவில்லை. இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய தேவாதி தேவனை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய முகங்கள் வெட்கப்படும்படியாய் அல்ல, தோல்வி அடையும்படியாய் அல்ல, வெற்றி சிறந்த ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்து நடத்துகிறார். என்னோட கூட சேர்ந்து கர்த்தரை பாடி ஆராதிக்கிறோம். வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோர் வெறுப்பதில்லை. நம்பினோர் நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோர் வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோரென்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோரென்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்த
இஸ்ரவேல் ஜனங்களை மோசே நடத்தி கொண்டு வருகிற போது 40 வருஷம் வனாந்தரத்தை நடத்திட்டு வந்தாங்க. நல்லா கவனிங்க. அவங்க ஏதாவது அவங்க வாழ்க்கையில உழுதாங்களா, பயிர் செய்தாங்களா, அறுத்தாங்களா? ஏசப்பா ஆகாயத்து பட்சிகளை கவனித்துப்பார்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, நுட்கிறதும் இல்லை, அவைகளை நான் பரமபிதாவாகி நான் எப்படி அவர்களை போஷிக்கிறேன், பிழைப்பூட்டுகிறேன். இந்த மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் விதைக்காமலே அறுக்காமலே அவர் நடத்திக்கிட்டு வந்தார். அந்த 40 வருஷம் நடத்தும் போது இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் சரி, நடத்தி வந்த மோசையும் சரி, அவங்களுடைய நோக்கி யாரை பார்த்தாங்கன்னா அவரை தான் நோக்கி பார்த்தாங்க. அப்பம் வேணும்னாலும் அவரை தான் நோக்கி பார்க்கணும், தண்ணி வேணும்னாலும் அவரை தான் நோக்கி பார்க்கணும், இறைச்சி வேணும்னாலும் நோக்கி தான் பார்க்கணும். உபாகமத்துல 1ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களை நடத்திட்டு வந்தனே, உங்களுடைய வஸ்திரம் பழமையா போச்சா, நீங்க போட்ட சப்பல் தேய்ச்சிச்சா, உங்களுக்கு ஏதாவது குறைவா இருந்துச்சா, எல்லாவற்றையும் எனக்கு 40 வருஷம் என்னை நீங்க நோக்கி பார்த்த போது உங்களுக்கு உடுத்துறதுக்கு துணி கொடுத்தேன். ஒரே துணி தான், 40 வருஷம் அந்த துணியை போட்டுதான் புதுசாவே இருக்குது. செருப்பு போட்டிருந்தாங்க, அந்த செருப்பு பழசாகல, புதுசாகவே இருக்குது. அந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். தேவனாகிய கர்த்தர் உன் கைக்கிரியைகள் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். நீ அந்த பெரிய வனாந்தர வழியாய் நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார். ஒன்றும் குறைவுபடல அப்படின்னு சொல்லு அப்படின்னார். 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு வரும்போது அவர்களுக்கு உணவு குறைவில்லை, உடை குறைவில்லை, செருப்பு கூட தேயாம பழசாகாம கர்த்தர் அருமையாக காப்பாற்றிட்டு வந்தார். இது மாதிரி இந்த கொரோனா காலம் நமக்கு ஒரு வனாந்தர பாதை மாதிரி. இதுல அவர்கள் எப்படி கர்த்தரை நோக்கி பார்த்து உணவு, உடை, பாதரட்சை, இறைச்சி தேவைகள் எல்லாம் தேவன் அவர்களுக்கு தந்தாரோ, அதே தேவன் இன்றைக்கு இந்த வனாந்தரமான இந்த கொரோனா காலங்களில் லாக்டவுன் ஆகி வேலை செய்யல, வேலை செய்ய முடியல, வேலை செஞ்ச வேலை இல்லை, அப்படி ஒரு நிலை இருக்கிறது. இப்போ நாமும் கூட வனாந்தர பாதையில தான் நடக்கிறோம். ஆகவே இந்த கொரோனா காலங்களிலும் உங்களை பசியினால் வருந்த விடார், உங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். முன்னுரையாக இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி ஆண்டவர் 40 வருஷம் அவர்கள் விதைக்கல, அறுக்கல, சேர்த்து வைக்கல, அன்றைக்கு தேவை என்னவோ அப்போ நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் கர்த்தர் அவங்களுக்கு என்ன செஞ்சார், கொடுத்தார். நாமும் அவரை நோக்கி, அதனாலதான் இந்த தேவனுடைய செய்தியின் வார்த்தை தலைப்பு என்னன்னா, கர்த்தரை நோக்கும் நோக்கங்கள். கர்த்தரை நோக்கும் நோக்கங்கள். அதை இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். கர்த்தரை நீங்க நோக்கி பார்க்க வேண்டிய நோக்கம் என்ன, கர்த்தரை நோக்கி நீங்க கூப்பிட வேண்டிய நோக்கம் என்ன என்கிற கருத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கர்த்தரை எதுக்காக நம்ம நோக்கி பார்க்கணும், எதுக்காக அவரை நோக்கி கூப்பிடணும்? 3 காரியம் சொல்றேன். 1, கர்த்தரை நோக்கி பார்ப்பதின் நோக்கம் என்ன? 2, கர்த்தரை நோக்கி கூப்பிடுவதின் நோக்கம் என்ன? 3, கர்த்தருக்கு காத்திருக்கிறதும் அல்லது கர்த்தருக்கு நாம் நம்பி அவருக்காக அமர்ந்து அப்படி காத்திருக்க, ஸ்டில்லா இருக்கிறது. அதாவது கர்த்தர் என்ன செய்ய போறார் அப்படின்னு காத்திருக்கிறது, கர்த்தர் செய்யும்படி காத்திருக்கிறது. அதுவும் கர்த்தரை நோக்கி தான் பார்க்கணும். முதலாவது தேவனுடைய முகத்தை நோக்கி யார் பார்க்கிறாங்களோ அதுல 3 காரியத்தை சொல்கிறேன். என்னாகும் புத்தகத்துல 21ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனமும் 9ஆம் வசனமும் படிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி,
நீ ஒரு கொள்ளுவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். நோக்கி பார்த்தால் என்ன செய்வான்? பிழைப்பான். அப்ப நாம பிழைக்கணும் அப்படின்னா வெங்கல சர்ப்பத்தை இல்ல, இதுக்கு பழைய ஏற்பாட்டுல வெங்கல சர்ப்பம், புதிய ஏற்பாட்டுல யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14, 15, 16 இந்த வார்த்தைகளை மட்டும் கவனிப்போம். சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரலி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த மோசேக்கு ஆண்டவர் சொன்னாரு, வெங்கல சர்ப்பத்தை உண்டு பண்ணு. இந்த பாம்பு யாரை கொள்ளிவாய் சர்ப்பம் யாரெல்லாம் கடிச்சோ அவன் அதை நோக்கி பார்த்தா அவன் பிழைச்சிடுவான். புதிய ஏற்பாட்டுல இயேசு வெங்கல சர்ப்பம் இல்ல, இயேசு சிலுவையில நமக்காக தொங்கினார், நம்முடைய பாவங்களுக்காக தொங்கினார். யாரெல்லாம் பாவி என்று நாம் உணர்கிறோமோ அவர்கள் இயேசுவை நோக்கி பார்த்தால் உங்களுக்கு ஜீவன் அல்ல நித்திய ஜீவனும் கிடைக்கும். அதை நிமித்தம் நீங்கள் பிழைப்பீர்கள், இம்மையிலும் பிழைப்பீர்கள், மறுமையிலும் பிழைப்பீர்கள். அன்னைக்கு பார்த்த வெங்கல சர்ப்பம் இந்த பூமியில பிழைப்பான். ஆனா இப்ப நம்ம பார்க்கிற இயேசு கிறிஸ்துவை பார்த்தா பூமியிலும் பிழைப்போம், மரித்து நாம் தேவனிடத்துக்கு போகும்போது அங்கேயும் போய் பரலோகத்தில் பிழைப்போம். அப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலமா இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு பிழைப்பு இருக்கிறது. ஆகத்தான் இந்த வசனத்தை நாம் கவனிக்கிறோம். இவங்களை எதுக்கு கொள்ளிவாய் சர்ப்பம் கடிச்சிச்சு? இப்ப 5ஆம் வசனத்திலிருந்து படிக்க போறோம். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பா இருக்கிறது என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் கொள்ளுவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். இப்போ கொள்ளிவாய் சர்ப்பம் ஜனங்களை கடிச்சதுக்கு காரணங்கள் சொல்லுது. கர்த்தருக்கும் மோசேக்கும் விரோதமா என்ன செஞ்சாங்க? பேசினாங்க. இதே இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரையும் மோசேயும் விசுவாசித்தார்கள். அன்னைக்கு கர்த்தரை விசுவாசித்தார்கள், மோசே சொல்றதையும் விசுவாசித்தார்கள். மோசே சொல்றது கரெக்ட் தான், எதிரேயுடைய தேவன் எங்களுக்கு தரிசனமாகி உங்களை கூட்டிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொன்னோன்னு அதை நம்பினாங்க. அடையாளங்களை செய்தால் அந்த அடையாளங்கள் எல்லாம் செய்யப்பட்ட போது அது உண்மை என்று விசுவாசித்தார்கள். மோசே கர்த்தரையும் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரையும் மோசேயும் விசுவாசித்தார்களாம். ஆனா இந்த விசுவாசித்து வந்தவங்க வர்ற வழியில் என்ன செஞ்சிட்டாங்கன்னா அதே கர்த்தரையும் மோசேயும் குறித்து விரோதமா பேச ஆரம்பிச்சாங்க. அன்பானவங்களே, நம்ம அநேக சமயங்களில் தேவனுக்கு விரோதமாக பேசிடுறோம். சில சமயங்களில் அதை நடத்திட்டு போகிற ஊழியக்காரனை கூட பேசுவாங்க. இதனால என்ன நஷ்டம் வருதுன்னா நம்மளை பாம்பு என்ன செய்யுது? பாம்புன்னா நெசப்பாம்பு இல்லது, பிசாசத்தான் பாம்புன்னு சொல்றது. அவன் பிசாசு கடிச்சோடனே அவன் பாவம் செய்யறவனா ஆயிடுறான், அல்லது பாவம் செய்யறோம். பிசாசு கடிச்சாலும் பாவம் செஞ்சிட்டோன்னு அர்த்தம். யாரை பிசாசு பிடிக்கும்னு அந்த பாவம் செய்யறவன் பிடிக்கும். பாவம் செய்ய சொல்றதும் பிசாசு தான், செஞ்சவர்கள் உன்னை பிடிக்கிறதும் பிசாசு தான். பாவத்தை செய்யும்படி தூண்டி விடும், மனதில் தூண்டும், இருதயத்தில் தூண்டும். அப்படி தூண்டி விடும். யூதாஸ் கோரியத்தை காட்டி கொடுக்கறது தூண்டி விட்டான் சாத்தான். கடைசியில் பாருங்க, அவன் காட்டி கொடுத்துட்டான், 30 காசையும் வாங்கிட்டான். கடைசியில் நாண்டுகிட்டு செத்து போயிட்டேன். இந்த பிசாசு என்ன செய்யும்னா என்னையும் சரி உங்களையும் சரி எல்லாரையுமே தூண்டி விட்டு வேடிக்கை பார்ப்பான். தூண்டி விட்டுட்டு கடைசி நம்ம தப்ப செஞ்ச உடனே அவனை கை தட்டி சிரிச்சுக்கிட்டு உன்னை பிடிச்சிட்டல அதுதான் கடிக்கிறது. இந்த மாதிரி பாம்பு கடிச்சவங்க அதை பிசாசினாலே பாவம் செய்தவர்கள். அது எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் அந்த பாவங்களை செய்தவர்கள் அவர்கள் யாரா இருந்தாலும் இன்றைக்கு
பாவிகளின் நேசர், பாவத்தின் நாசர், பாவத்தை நாசமாக்கினவர். இந்த பாவிகளின் நேசரை யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறீர்களோ நீங்கள் எல்லாரும் கட்டாயமாய் உலக பிரகாரமாய் பிழைப்பீங்க, ஆவிக்குரிய பிரகாரமாய் பிழைப்பீங்க, குடும்பத்திலையும் பிழைப்பீங்க, தொழிலிலும் பிழைப்பீங்க, வேலையிலும் பிழைப்பீங்க. நீங்கள் பிழைப்பீர்கள். ஏசாயா 45:22 வாசிக்கிறோம். பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், நானே தேவன், வேறொருவரும் இல்லை. தேவனை நீங்க நோக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரட்சிப்பு, விடுதலை, சுகம், ஆசீர்வாதம், பாதுகாப்பு இத்தனையும் கிடைக்கிறது அவரை நோக்கி பார்த்தா. இது யார் சொன்னா? தேவனே சொல்றாரு. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்ன நோக்கி பாருங்கன்னு கர்த்தர் சொல்றாரு. ஆனா இன்னைக்கு மனுஷர்கள் எதையோ நோக்கி போய் ஒருத்தர் பணத்தை நோக்கிட்டு போறார், ஒருத்தர் பதவியை நோக்கிட்டு போறார், ஒருத்தர் படிப்பை நோக்கிட்டு போறார், ஒருத்தர் அந்தஸ்தை நோக்கிட்டு போறார், ஒருத்தர் ஆசையை நோக்கிட்டு போறார், ஒருத்தருக்கு தீவிரவாதத்தை நோக்கிட்டு போறாங்க. ஒரு சிலர் பார்த்தால் கொலையும் கொள்ளையும் அடிக்கும்படி அப்படி அவங்களுடைய நோக்கமும் நோக்கி பார்க்கிற வேதமும் வித்தியாசமா இருக்கிறது. ஆனா ஆண்டவர் சொன்னது என்ன நோக்கி பாருங்கள். அப்ப தேவனை யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறாங்களோ அவங்களுக்கு ரட்சிப்பு, இன்னொரு விதத்தில் நான் சொன்ன பிழைப்பு. தேவனே சொல்லிக்கிறார், நீங்க அப்படி நோக்கி பார்க்கலாமே. தேவனே சொல்லியிருக்கிறார், ஆகவே அவரை நோக்கி பாருங்க. இப்பவும் அந்த வெங்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்த இஸ்ரவேல் ஜனங்கள் பிழைத்தார்கள். இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தவர்கள் பூமியிலே ஜீவனோடு பிழைக்கிறார்கள், மறுமையிலே நித்திய ஜீவனோடு பிழைக்கிறார்கள். பூமியிலும் ஜீவன், நித்திய ஜீவன் ரெண்டு இருக்கிறது. அதை எப்படி சொன்னார்? நான் ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஜீவன் வேற, பரிபூர்ண ஜீவன் வேற. ஜீவன் நம்ம சரீர பிரகாரமா ஜீவிக்கிறது, ரத்தத்துல இருக்குது ஜீவன், உயிர் இருக்குது, அது ஜீவன் தான். ஆனா இந்த ஜீவன் செத்து போனாலும் போயிடும். ஆனா அந்த ஜீவன் மரித்தாலும் நித்தியத்தில் நித்திய ஜீவனாய் நமக்கு இருக்குது. வேற யாரும் இயேசுதான் அந்த நித்திய ஜீவனமாய் இருக்கிறார். இப்ப காமிச்சுங்க, கொள்ளிவாய் சர்ப்பத்தை பார்த்தவன் பிழைத்தான். நீங்கள் இயேசுவை பார்த்தால் கட்டாயமாய் பாவத்திலிருந்து விடுதலை ஆகி பிழைப்பீர்கள். ஆமென். இரண்டாவது நோக்கி பார்க்கிற காரியத்துல சங்கீத புத்தகத்துல 34 சங்கீதம் 4 5 படிக்கிறோம். நான் கர்த்தரை தேடினேன், எல்லா காரியங்க, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து, அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. நல்ல கவனிங்க, இதுல 5ஆம் வசனத்துல அவர்கள் அப்படின்னு இருக்கு. அது எவர்கள்? 4ஆம் வசனம் அது எவர்கள்னு சொல்லுது. நான் கர்த்தரை தேடினேன். இன்னொரு விதத்துல தேடுற மனுஷன் கர்த்தரை யாரு தேடுறாங்களோ அவர்கள் முகங்க தான் என்ன செய்யும்? பிரகாசம் அடையும். பிரகாசம் எதுன்னா முகம் அல்ல, அகம். அப்ப அந்த அகம் பிரகாசம் அடைகிறது. உண்மையா இந்த தேவ பிரசன்னம், பிரகாசம்னா என்னன்னா தேவனுடைய பிரசன்னம் உங்களோடு இருக்கிறது. தேவன் உங்களோடு இருக்கிறார். நீங்க அவரை தேடின உடனே அவர் உங்களோடு நிற்கிறார். அதனால நீங்க எங்க போனாலும் எல்லா காரியத்திலும் ஜெயம் தான். பாருங்க, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அடுத்து அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவங்க எங்க போனாலும் வெட்கப்பட மாட்டாங்க. எந்த காரியம் ஜெயமா இருக்கும். என்னடா இப்படி போன காரியம் ஒண்ணு முடியாது சோர்ந்துக்கிட்டு முகத்துல வெக்கத்தோட வர மாட்டாங்க. இவங்க போற காரியம் எல்லாம் கர்த்தராலே காரியம் வாய்க்கும். கர்த்தராலே காரியம் வாய்க்கும். அதனால நீங்க ஆண்டவருடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ளணும் விரும்பினால் காலமே எழுந்து கர்த்தரை தேடி, ஜாக்கிரதையாய் தேடி, முழு இருதயத்தோடு தேடி, கண்டடையத்தக்க விதத்தை தேடுவீர்களானால் கர்த்தர் உங்களோடு வருவார். நீங்க போற இடமெல்லாம் ஜெயமா இருக்கும்.
உங்கள் முகங்கள் என்ன செய்யப்படாது, வெட்கப்படாது. அதாவது சோர்ந்து போக மாட்டீங்க. என்ன நான் போனேன், நடக்கல, கிடைக்கல, முடியல, ஆகல, என்னப்பா அப்படி போய் அலைஞ்சேன் கிடைஞ்சோம், தன் பணத்தை செலவழிச்சோம், இதெல்லாம் நம்ம வெட்கப்பட்டு பேசுற வார்த்தை. ஆனா நம்ம வெட்கப்படாம இருக்கணும்னா அவரை தேடினாலே அவரே எல்லாவற்றையும் நமக்காக என்ன செய்வார், செய்வார். மோசையை குறித்து ஒரு வார்த்தை யாத்திரையம் புத்தகத்துல 34ஆம் அதிகாரத்துல, இந்த முகம் பிரகாசிக்கிறதுக்கு ஒண்ணு தேடுறது, இன்னொன்னு பாருங்க 29ஆம் வசனம். மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோட அவர் பேசினதினாலே, எல்லாரும் கவனிங்க அந்த வார்த்தையை மட்டும், தன்னோட அவர் பேசினதினாலே, தன்னோட தேவன் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். இப்போ என் முகம் பிரகாசித்திருக்கு யாரை பார்த்தா தான் தெரியும். என் முகத்தை நான் பார்க்கணும், கண்ணாடியில பார்த்தா பார்க்கலாம். ஆனா மோசே அவன் முகம் பிரகாசித்து மோசைக்கு தெரியல. ஆனா எப்படி பிரகாசித்துன்னு சொல்லுதுன்னா, தன்னோடு தேவன் பேசினார். முதல் தேடிதான் பிரகாசிக்கும். கடவுள் நம்மோட பேசின, அப்ப கடவுள் நம்மோட பேசணுமானா அந்த உடன்படிக்கை பெற்றியில் இருந்த பலகை இருக்கு பார்த்தீங்களா, கையில 2 பலகை, உங்க கையில் 2 பலகை கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா, பழைய ஏற்பாட்டு பலகை ஒன்று, புதிய ஏற்பாட்டு பலகைன்னு 2 பலகை கொடுத்துருக்காரு. அந்த 2 ஏற்பாடை நீங்க உண்மையா படிச்சீங்கன்னா அதுல கர்த்தர் உங்களை செய்வாரு, பேசுவாரு. அவர் பேசும்போது உங்க முகம் அட்டையாப்பா ஆண்டவரே தோத்திரம் தோத்திரம் இன்னைக்கு என்னோட பேசுனீங்கயா. உங்களோட அநேகருக்கு இந்த அனுபவம் இருக்குது, நான் அதை நம்புறேன். நீங்க அனுபவம் இல்லைன்னு சொன்னா இப்ப நான் சொல்றதை செய்யுங்க, அவருடைய வார்த்தையை வாசியுங்கள். அந்த உடன்படிக்கையின் பலகையில் எழுதின வார்த்தைகள் பழைய ஏற்பாட்டு, புதிய ஏற்பாட்டு நமக்கு எழுதி கொடுத்திருக்க பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடுமான இந்த வார்த்தைகளை நீங்க படிக்கும் போது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு பேசுவார். அதை பேச பேச உங்க முகம் அப்படியே பிரகாசமா இருக்கும். நம்முடைய முகங்களுக்கு ஒரு நம்பிக்கை, விசுவாசம், அதில் உண்டாகிற பிரகாசம் நம்ம வாழ்க்கையில் என்ன செஞ்சிடும், வந்துடும். அப்போ முதலாவது கர்த்தரை தேடும்போது பிரகாசம், 2வது கர்த்தர் நம்மோடு பேசினா பிரகாசம். முதலாவது படிச்சோம், அவரை நோக்கி பார்த்தா நம்ம பிழைப்போம். 121 செய்து உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்ச அவசரம் தான். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறுகிறேன். இது நமக்கு அப்படி எழுதுகிறது. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எனக்கு ஒத்தாசை என்றால் உதவி, உதவி வரும். எதை பார்க்கிறேன், பர்வதம் என்றால் கண்மலை. பர்வதம் என்னது, ஹில்ஸ், ஹில்ஸ் மலை, அது கண்மலை. இப்போ நமக்கு உதவி வர்ற நம்முடைய கண்மலையாகிய ஞான கண்மலையாகிய கிறிஸ்துவை நாம் பார்க்கிறோம். அப்ப நமக்கு உதவி அங்கிருந்து என்ன செய்கிறது, வருகிறது. இந்த வசனத்தை படிப்போம். ஆதியாகமம் 37:24. அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்தது. போதும். இங்க என்னது, அவனை எடுத்து குழியில போட்டாங்கன்னு இருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? யோசேப்ப யாக்கோபு உன்னுடைய அண்ணன்மார்களை போய் ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க, போய் பார்த்துட்டு வான்னு சொன்னார். இவர் வர, யோசேப்பு வர, ஆடு மேய்ச்சிட்டு இருக்க அண்ணன்மார்கள், டேய் இதா வர்றான்டா சொப்பனைக்காரன், அவன் சொப்பனை எப்படி நிறைவேறுன்னு பார்க்கலாம், இன்னைக்கு அவனை அடிச்சு கொன்றுன்னுடாங்க. அவர்ல 2 பேர் சொல்றாரு, ரூபன் வேண்டாடா, அடிச்சு கொள்ளி என்னடா பிரயோஜனம், இந்த குழி நிறைய இருக்குது, இதுல ஒரு குழியில் ஒன்றும் போட்டுருவோம்டா அப்படின்னு பேசினாங்க. பேசி முடிச்சுட்டு அவங்க யோசேப்பு வந்தோடனே அங்க நிறைய குழி இருந்தது, அதுல ஒரு குழியில கொண்டு போய் இவனை போட்டு விட்டான். எப்படி போட்டான் தெரியுமா? அவன் போட்டு இருந்த பலவர்ண அங்கியெல்லாம், இப்ப கோபம் எது மேல இருக்குது, பலவர்ண அங்கி. மற்றவங்களுக்கெல்லாம் சாதாரண அங்கி அவங்க அப்பா ஊட்டி கொடுக்க, இவனுக்கு மட்டும் பலவர்ண அங்கியா
அண்ணன் தம்பிகளுக்குள்ள பொறாம வந்து தம்பிக்காரனை கூலி என்ன செஞ்சாங்க போட்டான். இப்ப நல்லா கவனி, கூலியில் இருக்கிறான், சுத்தி என்னதான் இருக்குது, சவுறு தான் இருக்குது. இந்த சவுத்து வழியை உள்ள வந்துட முடியுமா? எங்கேயாவது முடியாது. கீழே ஆழமா போயிடும், கீழே அண்டர் கிரவுண்ட் இருக்கோ இல்லை. இப்ப எனக்கு உதவி வரணும், எங்க இருந்தா வரணும், மேல இருந்து. எது கண்ணன் தூக்கி பார்க்கறான், உதவி வரும். அப்பா என்னங்கப்பா, எங்க அண்ணன்மார்களே என்னை குழியில் உதவி போட்டாங்க, சரி எனக்கு நீங்க இருக்கிறீங்க, எனக்கு ஒரு உதவி செய்யுங்கன்னு அவன் கண்ணை மேல வச்சானா. இப்ப அடுத்த வசந்த பாருங்க, கண்ணை அவன் மேல வச்சு கத்தரை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். யோசிப்பு பின்பு அவர்கள் போதனை செய்யும்படி உட்கார்ந்தார்கள். அவன் குழியில ஓட்டுட்டு நல்ல வயல்ல அவன் குழியில ஓட்டு இப்படி சோதிக்கிறா பாருங்க. சில பேர் கொலை செஞ்சுட்டு பக்கத்துல உட்காந்து பிரியாணி நிறுத்திருக்கேன், அந்த கதையில இருக்குது. அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது இதோ கீலேயாத்திலிருந்து வருகிற இஸ்மவேலருடைய கூட்டத்தை கண்டார்கள். அவர்கள் எகிப்துக்கு கொண்டு போகும்படி கந்த வர்க்கங்களையும் பிசின் தைலத்தையும் வெள்ளை போளத்தையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றிக் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது யூதா தன் சகோதரரை நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் ரத்தத்தை மறைப்பதனால் லாபம் என்ன? அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம், வாருங்கள். இப்ப என்ன நடக்குது? இவனை கொண்டதுனால என்ன லாபம்? இந்த இஸ்மவேலர் கையில் வித்து போட்டா காசு கிடைச்ச மாதிரி இருக்கும், அவனை வெளியே அனுப்புற மாதிரி இருக்கும். அப்படின்னு இஸ்மவேலர் கையில வித்து போடும்படி குழியில் போட்டவர்களே தூக்கி எடுத்தார்கள். உதவி வந்துருச்சா? யார் தூக்கி போட்டானோ அவன் மூலமே நமக்கு ரட்சிக்கும். உனக்கு யார் தீமை செய்யறானோ அந்த தீமை செய்யற மூலமாகவே உனக்கு நன்மை வரும். யார் உனக்கு இப்படி பண்றாங்க அப்படி கவலைப்படாங்க, அவனாலேயே உனக்கு நன்மை உண்டாகும். அவனே உங்களுக்கு உதவி செய்யலாம். அப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் என்ன செஞ்சாரு? இப்போ அவன் கர்த்தரை நோக்கி பார்த்தான். கர்த்தரை இஸ்மவேலை போய் அந்த வழியா வர சொல்றாரு. இவங்க பாக்குறாங்க, இவன் கையில வித்து போடணும், தூக்கி எடுத்து அவன் கையில வித்து போட்டார்கள். கொலை செய்ய அப்ப உதவி வர்ற எத்தனை நெருக்கம் எல்லாரும் கைவிட்டாலும், புருஷன் கைவிடலாம், மனைவி கைவிடலாம், பிள்ளைகள் கைவிடலாம், தொழில் கைவிடலாம், வேலை கைவிடலாம், சொந்த பந்தங்கள் யாராலும் கைவிடணும். கைவிடப்பட்டவர்களே கர்த்தரை நோக்கி மேலே பாருங்கள், உங்களுக்கு ரட்சிப்பு அவர் மூலமாய் வரும். இப்ப 3 காரியம் சொன்னேன். நோக்கி பார்த்தால், ஏன்னா ஆண்டவர் சொன்னாரு, நம்முடைய தேவன் சொல்றாரு, என்ன நோக்கி பாருங்க, உங்களுக்கு பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களை நோக்கி பாருங்க, உங்களுக்கு நான் ரட்சிப்பு கொடுப்பேன். நோக்கி பார்த்த இஸ்ரவேலர்கள் படித்தார்கள். நீங்களும் நோக்கி பார்க்க இயேசுவை, அவர் நீங்கள் படைப்பீர்கள். அவர்கள் தேவனை தேடும்படி அவரை நோக்கி பார்த்தார்கள், பிரகாசம் அடைந்தார்கள். தேடுறதுனால ஒரு பிரகாசம், தேவன் பேசுறதுனால ஒரு பிரகாசம் நமக்கு கிடைக்கிறது. 3வது, நமக்கு உதவி, எந்த உதவியா இருந்தாலும் சரி, மனுஷ உதவியோ எந்த உதவியோ, நான் சொல்றேன் உங்களுக்கு உதவி வர்றதுக்கு ஒரு சின்ன ரகசியம் சொல்றேன், கேட்டிருப்பீங்க, புரிஞ்சிருப்பீங்க. வசனத்தை படிக்கலாமா? நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்தை பாருங்க. அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். முதலாவது தேவனுடைய பார்வையில ஒரு தயை கிடைச்சிச்சுன்னா மனுஷன் கொண்டிருந்து தயவு தாராளம் செய்யும் வரும். அதனால் அப்படி இருக்குது. எதினால் 3ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வை, அதாவது தேவனுடைய கிருபை, சத்தியம், தேவனுடைய வார்த்தையை உன் கழுத்திலே, நான் இந்த கழுத்துல சரப்படி போட்டுப்பாங்க பாருங்க, அது உனக்கு அலங்காரம். தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய அலங்காரம். அதே அந்த வார்த்தை இருதயத்தில் எழுதுனா அது இருதயத்தில் பதிஞ்சிடும். அந்த இருதயத்தில் பதிந்த வசனத்தின்படி நீங்க செய்யும் போது அதனால் உங்களுக்கு தேவ தயவு என்ன செய்கிறது? தேவ தயவு யாரெல்லாம் பெற்றுக்கிட்டாங்களோ அவங்க எல்லாம் மனுஷன் கொண்ட கட்டாயமா தயவு பெற்று விடுவார்கள். அப்படியானா அந்த தேவ தயவு பெறதுக்கு அந்த வழி என்னன்னா,
இந்த வசனத்தை பாருங்க, நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். என்னை சிநேகிக்கிறவர்கள் நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். என்ன கவனிங்க, அதிகாலையில தேவனை தேடுறது யாருன்னா, யாரு கர்த்தரை சிநேகிக்கிறார்களோ, நேசிக்கிறார்களோ, அன்பு கூறுகிறார்களோ, அவங்க தாங்க இந்த அதிகாலையில் எழுந்திருச்சுவாங்க. மரியாள் இயேசுவை ரொம்ப நேசிச்சா. மரியானா மகதலேனா மரியாள், அந்த இயேசு மரித்த பிறகு அவர் அடக்கம் பண்ண உடனே அவர் ராத்திரியில போய் இயேசுவை பார்க்க போறார். ராத்திரினா கல்லறைக்கு போறார். ஏன் போனான்னு கேட்டா, அவரை நேசிச்சா. ஏன் நேசிச்சா? அவருக்கு 7 பேய் இருந்தது. 7 பேய் இந்த விடுதலை ஆகினார். விடுதலை பெற்ற உடனே அந்த ஆண்டவரை நேசிக்க ஆரம்பிச்சார். அந்த நேசத்தின் பலனினால் அவரை தேட ஆரம்பிச்சார். தேடலின் பலனால் அவர் கண்டுபிடிச்சு கொண்டார். சீசர்களுக்கெல்லாம் தென்படாதவர் இந்த மரியாளுக்கு என்ன செஞ்சார்? தென்பட்டார். அப்ப அதிகாலையில ஒரு ஆள் தேடணும். காலை எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணுங்கன்னா, எனக்கு தூக்கமா இருக்குது, எனக்கு குளிர் அடிக்குது அப்படின்னு சொன்னா நீ எப்படி கர்த்தரை கண்டடைய முடியும்? கருத்தவர் தான் வருவார், கர்த்தர் வர மாட்டார். அதனாலதான் மாதிரி காலை எழுந்திரிச்சு ஜெபிக்காத வீட்டில கருத்தவர் வந்துருக்கார். வீட்டுல சண்டை சச்சரவு அப்படி பார்த்தீங்கன்னா வீட்டுல அந்த சண்டையும் சச்சரவு, பற்றாக்குறை, கஷ்டம், வியாதி, நெருக்கம் இதெல்லாம் வந்துடும். இவங்க தேடுனாங்க. சிநேகிக்கிறவர்கள், நீங்க கர்த்தரை சிநேகிச்சீங்கன்னா, இப்படி உங்களுக்கு புரியுமா சொல்லி, கர்த்தரிடத்துல அன்பு கூர்ந்தீங்கன்னா, கர்த்தரை நேசிச்சீங்கன்னா, உங்களால காலை எழுந்து நீ கட்டாயமா ஜெயிப்பீர்கள். ஜெயிச்சீங்கன்னா உங்களுக்கு தென்படுவார், கண்டடிவீர்கள். என்னத்தை கண்டடி? நீங்க அவரை கண்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 35 வசனம் பாருங்க, 8ஆம் அதிகாரத்துல 35 வசனம். என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். அவங்களுக்கெல்லாம் என்ன கிடைக்கிறது? ஜீவன். ஜீவன் உயிர் இல்ல, ஜீவனத்துக்குரியவைகள் எல்லாம் கிடைக்கிறது. இந்த பூமியில நம்ம வாழ்வதற்கு உண்ண உணவு, உடுக்க உடை, தங்க வீடு, வேண்டிய வசதி வாய்ப்புகள் நாம் அனுபவிக்கும்படி சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவன் தேவன். அவர் மேல் இதுதான் ஜீவன்கிறது. ஜீவன்கிறது எழுத்தின்படி ஜீவன் இருக்கிறது. அது நமக்கு கொடுக்கிறார். ஜீவனத்துக்குரிய கொடுக்கிறார். ஜீவனையும் கர்த்தரிடத்தில் என்னையும் பெற்றுக் கொடுக்கிறோம். அப்ப தயை எப்படி கிடைக்கிறதுனா, கர்த்தரை அதிகாலை எழுந்து தேடும் போது கர்த்தர் தயவையும் கொடுப்பார், ஜீவனத்துக்குரியதான கொடுப்பார், மனுஷர் கண்களுக்கு தயவும் கொடுப்பார். அதனாலதான் கர்த்தரை தேடணும். சரி, இப்ப நான் 3 காரியங்களை சொன்னேன், மறுபடியும் சொல்லிடுறேன். 1, கர்த்தரை நோக்கி பார்த்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கிறது? பிழைப்பு. 2வது பிரகாசம். 3வது நம்முடைய தேவைகளை கர்த்தர் செய்கிறார். அதனால அவரை நோக்கி பாருங்கள். இந்த கொரோனா காலத்துல வீட்டில தான் இருக்கிற எல்லாரும். சில பேர் வேலைக்கு போறீங்க, வேலைக்கு போகாம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் டிவி பார்க்கிறேன், வீணா உட்கார்ந்து கதை பேசுகிறேன், கிளவி கதை பேசுகிறேன். அது வீட்டை விட்டு போகாதுன்னா வீட்டுக்குள்ள 4 பேர் கூட்டிட்டு உட்காந்து கதை பேசிட்டு தான். நீங்க கதை பேசினா உங்க வீடு கந்தலாயிரும், உங்க குடும்பம் கந்தலாயிரும். ஆனா கர்த்தரை தேடினீங்கன்னா உங்க குடும்பம் கட்டப்படும். ஆகவே இந்த நாட்களை கர்த்தரை நோக்கி பாருங்கள். கர்த்தரை நோக்கி நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் வாழ்க்கையும் நல்லா இருக்கும். சில பேருக்காக ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது என் ஆவியில சில பேரை பற்றி எனக்கு காட்டுறாரு. அவங்க பாருங்க, ஜெபமே பண்ணாம, வேதமும் படிக்காம, வேற எதுவும் பண்ணி தேவனை விட்டு தூரமா போயிட்டு இருக்காங்க. சிலர் உண்மையா பாடுறாங்க, படிக்கிறாங்க, அவங்க கர்த்தரிடத்தில் நெருங்கி வர்றாங்க. ஒருத்தர் அப்படி போய் தேவனை விட்டு ஓடி போயிடுறாங்க. இன்னைக்கு சொல்றேன், சபையில் இருக்கிற விசுவாசிகள் அநேகர் இப்படி தேவனை விட்டு பின்னால போயிட்டு இருக்காங்க. பின்னால போற ஆள் நீங்க ஒருத்தரா? சிந்தியுங்கள். சில பேர் கர்த்தரை பாடுகிறார்கள், துதிக்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள், வசனம் வாசிக்கிறார்கள், நேரத்தை போக்குகிறார்கள், தேவ சமூகத்தில் அதிகமான நேரத்தை செலவழிக்கிறார்கள். நீங்கள் அதை பார்க்க வேண்டாம், இதை பார்க்க. நீங்க எதை பார்க்கறீங்களோ பார்க்கலையோ கர்த்தரை பாருங்க. போங்க, யாரை பாருங்க? கர்த்தரை பாருங்க, அவரை நோக்கி பாருங்க.
நீங்களும் குடும்பமும் செழிக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னா அவரால் தான் உங்க வீடு செழிக்கும், அவரால் தான் நீங்க வாழ்க்கை பிழைக்கும், அவரால் தான் நீங்க பிரகாசம் அடைய முடியும், அவரால் தான் உங்க தேவைகளை என்ன செய்ய முடியும், சந்திக்கப்பட முடியும். இன்னைக்கு நிறைய பேர் வேலை இல்லை கஷ்டப்படுறாங்க, சாப்பாட்டுக்கு இல்லை கஷ்டப்படுறாங்க, பணம் இல்லை கஷ்டப்படுறாங்க. நான் சொல்றேன், ஒரு கஷ்டம் உனக்கு வேண்டியதில்லை. நான் மறுபடியும் சொல்றேன், இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் 12,000 நாட்கள் வனாந்தரத்தில் வந்தாங்க. 12,000 நாட்கள், 10 நாட்கள், 100 நாட்கள், 1000 நாட்கள், 12,000 நாட்கள் அவர் வரும்போது அவர்கள் கண்கள் தேவனையே பார்க்குது. ஐயா, நாங்கள் வெள்ளை பொடி சாப்பிட்டோம், வெங்காயத்தை சாப்பிட்டோம், எனக்கு இங்கே ஒரு இறைச்சி கிடைக்கலையே, இறைச்சியா அந்த தரேன், கொடுத்தாரா கொடுக்கலையா? அப்பம் கொடுத்தாரா இல்லையா? தண்ணி கொடுத்தாரா இல்லையா? அப்போ அப்படியேனா உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? அப்போ அவங்க கர்த்தரை நோக்கி பார்த்தாங்க, வேற இடத்துல போய் பார்த்தாங்க? கர்த்தரை தான் நோக்கி பார்த்தாங்க. நீங்களும் நானும் கர்த்தரை நோக்கி பார்த்தா, நான் சொல்றேன், நீங்கள் பட்டினியா இருக்கவும் மாட்டீர்கள், காசு இல்லாமல் இருக்க மாட்டீர்கள், உங்களுடைய தேவையெல்லாம் கர்த்தர் கட்டாயமாய் தருவார். முதல் சத்தியம் சொல்லியிருக்கு. இரண்டாவது, ஆண்டவரே சொன்னார். சில வசனத்தை ஆண்டவர் சொன்னதை சொல்றேன். எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க. எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, முதல்ல என்னை நோக்கி பாரு. இப்ப இது சொல்றாரு, இப்போ கூப்பிடு, நீ பாத்துக்கிட்டே இருக்க, பார்த்தா என்ன கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. சரி, என்னை நோக்கி கூப்பிடு. அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து பதில் கொடுத்து, நீ அறியாததும், நீ உனக்கு தெரியாதது, அறியாதது, உனக்கு எட்டாததுமான, உன் புத்திக்கே எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆமா, இது எப்படி நடந்துச்சு எனக்கே தெரியல, எப்படி எனக்கு புத்திக்கே எட்ட மாட்டேங்குது. அப்படி அவர் அற்புதம் செய்கிறவர் தான் கர்த்தர். இன்னைக்கு உனக்கே விளங்காத அளவுக்கு உனக்கு உதவி வரும், உனக்கு விளங்காத அளவுக்கு உனக்கு நன்மை வரும், உனக்கு விளங்காத அளவு இது எப்படி இருந்துச்சு, யார் கொடுத்தா, என்ன செஞ்சா, அறிவுக்கு எட்டாது, உனக்கு புரியாது, விளங்காது. அந்த மாதிரி மகிமையான காரியங்களை நமக்கு கர்த்தர் செய்வார். அதனால நோக்கி கூப்பிடுங்கள். நீங்க நோக்கி கூப்பிடுங்கன்னு சொன்ன உடனே கர்த்தரை நோக்கிறதுக்கு பதிலா மாமனை நோக்கிறது, அப்பனை நோக்கிறது, அடுத்து அண்ணன் நோக்கிறது, இல்ல அவங்க சொந்தக்காரன் நோக்கிறது, இல்ல விசுவாசியை நோக்கிறது. நான் சொல்றேன், இதெல்லாம் நோக்கிற நம்ம வெட்கப்பட்டு போயிடுவோம். நீங்க அங்க நோக்காம அங்க நோக்கி பேசாதீங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குதப்பா, எனக்கு கொஞ்சம் பணம் அனுப்பி கொடுங்கப்பா. அங்க நோக்கி கூப்பிட்டா அப்பா 10 ரூபா தான் அனுப்புவாரு. ஏன்னா அவர் 20 ரூபா சின்ன கேட்குது, 10 ரூபா கொடுப்பாரு, அது மூலம் அக்கறையே கொடுக்குது. ஆனா அதே சமயத்துல உங்க அண்ணன்மார்கள், சகோதரர்கள் அல்லது நண்பர்கள் அல்லது பழக்கமானவர்கிட்ட நீங்க நோக்கி கூப்பிட்டீங்கன்னா, அப்ப எனக்கே இல்லாம நீ ஒருத்தன் அப்படின்னாங்க. ஆனா தேவன் நோக்கி கூப்பிட்டு பாருங்க, எனக்கே இல்லை, உனக்கு எங்கடா கொடுக்குதுன்னு சொல்ல மாட்டாரு. வெரி குட், நீ கூப்பிடுவேன் எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்ப நீதி அந்த சங்கீதத்தில் 91 சங்கீத 15ஆம் வசனத்தை பாருங்க. அவர் எனக்கு எப்படி சொல்றாருன்னு கேளுங்க. 91:15 அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். எப்படி சொல்றாரு? என்னை கூப்பிடுன்னு சொல்லிட்டு அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். அப்படி இருக்கீங்க. அவரு சொல்றாரு என்னை நோக்கி கூப்பிடுன்னு, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான்னு நான் எதிர்பார்த்தேன். எப்படி இருப்பாரா? என்னை நோக்கி கூப்பிடுவான். அப்ப நம்ம அவனுக்கு மறுபுத்தர் கொடுப்போம், ஆபத்தில் அவனோட இருந்து அவனுக்கு கனப்படுத்துவோன்னு நான் நினைச்சேன். அவன் என்ன நோக்கி கூப்பிடாம யாரையும் நோக்கி கூப்பிடுறேன். சில பேர் தேவனை விட்டு கூட எதையோ போய் நோக்கி எங்கெங்கேயோ நோக்கிட்டு இருப்பாங்க. அன்பானவர்களே, வசனம் சொல்லுது, தேவன் சொல்றார் என்னை நோக்கி கூப்பிடு. 50ஆம் சங்கீத 15ஆம் வசனத்துல ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு அப்படி சொல்றாரு. எப்படி சொல்றாரு? சங்கீதம் 50:15 ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. அங்கேயும் கூப்பிடுதான் சொல்றாரு, கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. இப்ப ஆண்டவர் நம்மள என்ன கேட்கிறாருன்னா, என்ன நோக்கி கூப்பிடு. நானும் நீ கூப்பிடுவேன் நான் காத்துட்டு இருந்தேன், நீ வரல கூப்பிடுங்க. என்ன அந்த கூப்பிடுறதுன்னா என்ன? தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிப்பது, வாய் திறந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யணும் கூப்பிடுறது.
அப்படி கூப்பிடுறதுதான் அந்த ஆண்டவரிடத்துல கேட்கறது. நம்ம என்னுடைய விருப்பத்தையும் விண்ணப்பத்தையும் வாஞ்சியும் விருப்பத்தையும் சூழ்நிலைகளையும் ஆண்டோட சொல்லி கேட்கறது. அது ஆண்டவரை பார்க்கணும். இதுல நீதிமொழிகள் 29:26 ஒரு வசனத்தை பாருங்க. ஆளுகிறவனுடைய முகதரிசனத்தை தேடுகிறவர்கள், ஆளுகை செய்கிறவனுடைய முகதரிசனத்தை தேடுகிறவர்கள் அநேகர். ஆனாலும் அவனவனுடைய நியாயம் கர்த்தராலே தீரும். நீ உனக்கு என்ன பிரச்சனையோ காரியம் நீ அங்கங்க கூப்பிட்டு அங்கங்க தேடிட்டு நடக்காது. ஆனா கர்த்தர் நோக்கி பார்த்தீங்கன்னா உன் நியாயம் அவரால் தான் தீரும். சகோதரரே, உங்க நியாயம் கர்த்தரால் தான் தீரும். உன் பிரச்சனை கர்த்தரால் தான் தீரும். உனக்கு இருக்கிற வியாதி அவரால் தான் சுகமாகும். நீ அவருடைய முகத்தை தேடி உண்மையா மற்றவங்க பார்க்கலாம் செய்யலாம். ஆனா முழு நம்பிக்கை யாரு மேலதான் இருக்கணும்? கர்த்தர் மேல. ஆண்டவரே, நீர் செய்யாத ஒன்று நடக்காது. இருதயம் கர்த்தரையே நோக்கி இருக்கணும், அவரையே நோக்கி கூப்பிடணும். அப்படி கூப்பிட்டுச்சுன்னா நிச்சயமா நம்முடைய நியாயம் தீரும், நம்முடைய பிரச்சனை தீரும், நம்முடைய வியாதி சுகமாகும், நம்முடைய தேவை சந்திக்கப்படும். ஆகவே ஆளுகிறவர்கள்ங்கிறது அதிகாரிகள், அரசியல்வாதிகள், மந்திரிகள், இவைகளெல்லாம் தேவத்தை பார்க்கணும். நம்ம உண்டாக்குன தேவனை பாருங்க. அவரால் உங்களுடைய நியாயம், உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய கஷ்டம், உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய கவலை எல்லாம் தீரும். அவன் அதுதான் கூப்பிடு. உனக்கு ஆபத்து காலமா என்ன நோக்கி கூப்பிடு, என்ன நோக்கி கூப்பிடு. நீ அறியாத, உன் புத்தி கேட்டாதும், நீ தெரியாதமான காரியத்தை நான் ரொம்ப விசேஷமாக செய்வேன் அப்படிங்கிறாரு. நானும் நீ கூப்பிட வேண்டாம் காத்திருந்தேன். கூப்பிட்டா நானே உனக்கு பதில் கொடுத்துட்டு அந்த நேரத்துல உனக்கு உதவி செஞ்சுட்டு உன்னை மேன்மைப்படுத்தலாம், பெருமைப்படுத்தலாம் என்று காத்திருந்தேன். நான் நீ கூப்பிடுறிய, எதற்கு கூப்பிடாம இருக்கணும் பாருங்க. நிகழ்வு கூப்பிடுங்க. இது வரைக்கும் விட்டா கூட இன்னைக்கு கூப்பிடுங்க. கூப்பிடுவான், அவன் என்ன நோக்கி கூப்பிடுவான் பாருங்க. அவன் என்ன நோக்கி கூப்பிடுவான், அவன் காத்துக்கிட்டு இருக்காரு. காத்திருக்கிறவரோட பேசுங்க. உங்களை கரத்துல ஏந்துவார், தாங்குவார், தப்புவிப்பார். இப்ப கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். எப்படி கூப்பிடுறது? எந்தெந்த சூழ்நிலையில அவரை கூப்பிடலாம். இப்போ 118 சங்கீதம் 5 வசனம், 120 சங்கீதம் 1 வசனம், 2 வசனத்தை பாருங்க. 118:5 நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். இப்ப கர்த்தரை எப்ப நோக்கி கூப்பிடணும்? உனக்கு நெருக்க வரும்போதுதான் கூப்பிடுறது இல்லை, எல்லாரும் கூப்பிடலாம். ஆனா நெருக்கத்துல கூப்பிட்டா நெருங்கி வந்து உனக்கு உதவி செய்வார். நெருக்கத்திலே கூப்பிட்டால் கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, விசாலத்திலே கொண்டு வந்து வைத்தார். எங்கோடு வச்சாரா? நான் நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னை விசாலத்தில் என்ன செஞ்சார்? வச்சார். 110 முதல் வசனத்துல 121 நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க இன்னைக்கு என்ன நெருக்கத்தில் இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க. நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுப்பார்? செவி கொடுப்பார். செவி கொடுக்கிறது மட்டும் இல்ல, உன்னை விசாலத்தில் கொண்டு போய் வைப்பார். 2 நாளாகமம் 33 அதிகாரம் 12, 13 வசனத்தை வாசிக்கிறோம். இப்படி அவன் நெருக்கப்படுகையில், இப்படி அவன்கிறது மனாசே. இப்படி படிப்போம். இப்படி மனாசே நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அதாவது அவன் செஞ்ச பாவத்தினால இப்ப வந்து கெஞ்சினான். அவன் பாவமே செய்யல, பாவம் செஞ்சுட்டு பாவம் செய்யற மனுஷன் இல்லை. ஆனா அவன் செஞ்ச பாவம் மாதிரி யாரும் செய்யல. அவன் செஞ்ச பாவத்துக்கே இஸ்ரவேலையும் யூதாவையும் கர்த்தர் நாடு கடத்தி சிறையிருப்பு கழித்து விட்டார். அவன் பேரவே சொல்லிப்பார், மனாசே செஞ்ச காரியத்தினாலேயே சொல்லுவார் பைபிள்ல. யாரோ ஒருவர் செய்த பாவத்தினாலதான் அப்படின்னு கூட. நம்ம வீட்டுல எல்லாரும் இருப்பாங்க, அது ஒருத்தர் கொடூரமா பாவம் செய்து கிடப்பான். இந்த பாவத்தினால
அந்த வீடு அந்த அங்கெல்லாம் பலவிதமான அலக்கழிக்கப்பட்ட நிலையில் இருக்கும், பாழ்பட்ட நிலையில் இருக்கும், நஷ்டப்பட்ட நிலையில் இருக்கும், நெருக்கத்து நிலையில் இருக்கும். ஆனா அந்த நிலையில் நீங்க இருந்தா கூட நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. பாருங்க, நெருக்கப்படுகையில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். கர்த்தர் என்ன செஞ்சார் பாருங்க. அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்துக்கு வரப்படினார். ஒரு அலையிலே சொல்லலாமே. நீங்க கூப்பிட்டீங்கன்னா நீங்க எதை இழந்தீங்களோ அந்த இளையத்த இடத்துக்கு திரும்ப கொண்டு வந்து உட்கார வச்சுருவார். இந்த மனாசைய முச்செடியில பிடிச்சு கொண்டு போய் அவனை பாபிலோனிலே கொண்டு வச்சாங்க. ஆனா கெஞ்ச பார்த்தோன்னே கர்த்தர் பாபிலோன்னு திரும்ப எருசலேமுக்கு கொண்டு வந்து அவன் நான் முந்தி இந்த நிலைக்கு கொண்டு வந்து விட்டேன். அப்ப இந்த வார்த்தையை கவனிங்க. தேவனை நோக்கி நெருக்கப்படும் போது நீ கேட்டீங்கன்னா உன்னுடைய கஷ்ட நஷ்டங்களும் நீங்கி முந்தி ஆரம்ப காலத்துல எப்படி இருந்தேன் அப்படி உன்னை கொண்டு வந்து கர்த்தர் வெப்பார். பார்த்துங்க, அவன் நல்ல தேவன். நெருக்கப்படுகையில் நோக்கி கூப்பிடணும். இரண்டாவது 107ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம் 13ஆம் வசனம் 28ஆம் வசனம் 2 வசனத்தை படிக்கலாம். எந்த நேரத்துல கூப்பிடணும்? சங்கீதம் 50:15 ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடுங்க. அப்ப ஆபத்து காலத்துல கூப்பிடலாம். 28ஆம் வசனத்துல படிச்சா ஆபத்து காலத்துல கூப்பிடலாம். அப்ப ஆபத்து காலத்துல உங்களுக்கு ஆபத்து ட்ரபுள் ரொம்ப நெருக்கமான ட்ரபுளா இருக்கு. ஐயோ ஐயோ என்ன செய்வேன், ஆபத்து வருது அப்படின்னா கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. இங்க கேளுங்க, யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இங்க ஒரு சம்பவத்தை அங்க சொல்லியிருக்கு. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து எகிப்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்து வனாந்தரத்துக்கு இப்ப செங்கடல் பக்கம் வந்துட்டாங்க. அங்கே பார்வோனை அனுப்பிச்சு விட்டுட்டு ஐயோ ஆளெல்லாம் போய் தேசமே காலியா போயிடுச்சே, அப்ப நமக்கு யார் செங்கல் இருப்பா, நமக்கு யாரு வைக்கோல் வெட்டுவா, யாரு நம்ம வீட்டுல வேலை செய்வா, இஸ்ரவேல்லாம் ஓடி போனாங்களேன்னு சொல்லி அவன் இருக்கிற ரதங்களையும் முதன்மையான ஆட்களையும் ஓடிக்கிட்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்து வரான். வந்திருக்கிற இடம் முன்னால யோர்தான், அங்க இருக்கிறது செங்கடல் இருக்கிறது, பின்னால பார்வோன் வர்றான். இந்த 2 பக்கம் பெரிய மலையை காத்திருக்கு. 2 மலை நிக்குது அந்த பக்கத்துல, இந்த பக்கத்துல நடுவுல செங்கடல் இருக்குது, பின்னாலே வருது. இப்ப என்ன செய்யப்பட்டு இருக்கிறேன் அவட பாருங்க, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆபத்துல செஞ்சிட்டாங்க. ஐயா அப்பா, நான் இப்ப முன்னையும் போக முடியாது, பின்னும் போக முடியாது, சைட்லயும் போக முடியாது அப்படின்னு ஆபத்துல சிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். ஆபத்து வந்த உடனே என்ன நடக்குமோ எது நடக்குமோ, ஐயோ இந்த கொரோனா வந்து செத்து போயிடுவானோ, இந்த கொரோனா வந்து அவ செத்து போவாளோ, ஐயோ இந்த வீடு என்ன ஆகுமோ, பயந்தா வரும். பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்போ ஆபத்து காலத்துல என்ன செஞ்சாங்க? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. கர்த்தர் மோசே கிட்ட சொன்னார். மோசே கோல் எடுத்து செங்கடலை போட்டான். செங்கல் 2 வழி உண்டாயிற்று. ஆபத்து காலம் வரும்போது கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. ஐயோன்னு கத்தக்கூடாது. அவர் நோக்கி கூப்பிடுங்கள், நிச்சயம் அவர் வழி திறப்பார். வழியே இல்லை, செங்கல்ல எங்களுக்கு வழி, ஆனா அவர் வழியை உண்டாக்கினார். அவரால் முடியும். அதைத்தான் இங்க சொல்லுது. அப்போ 2வது நாம் கவனிப்பது, ஆபத்து காலத்துல அவரை நோக்கி என்ன செய்யணும்? கூப்பிடணும். இனி 3வது, நமக்கு தேவை. இந்த தேவையில என்ன செய்யணும்? தேவனை பார்க்கணும். இன்னைக்கு அநேக கரைகளை நமக்கு என்ன தேவைன்னு சொன்னா, என்ன தேவையா இருந்தாலும் நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடலாம். இங்க சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்திட்டு போறாங்க. ஜனங்கள்லாம் தண்ணி கேட்கிறாங்க. இப்ப தேவை தண்ணி. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்க.
3 வசனத்தையும் பாருங்க. ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவணமாய் இருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்து நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவணத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். சரி, மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, யாரு? மோசே. நெருக்கமான நிலை, இப்ப தேவை இருக்கு, நெருக்கப்பட்டுள்ள தேவை, எல்லாம் தண்ணி கேட்கிறாங்க. அப்போ கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். இப்ப கர்த்தர் அவனுக்கு ஆலோசனை கொடுக்குற, நீ மூப்பர்களை கூட்டிட்டு போய் என்ன செய்ய, அந்த கண்மலை பார்த்து ஒரு அடி அடி, அங்க தண்ணி வரும்னார். ஆலோசனை சொல்லி கொடுத்தார். கர்த்தர் நோக்கி கூப்பிட்டா வழி சொல்லி கொடுப்பார், எப்படி செய்யணும்னு வழி சொல்லி கொடுப்பார். இப்ப இவருக்கு வழி சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. படிப்போம் இப்போ 4-5 வசனம் படி. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோட கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்துக் கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன். நீ அந்த கண்மலையை அடி. அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். இப்ப பாருங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோன்னே இந்த மாதிரி செய், நீ முன்னால போ, அங்க நான் நிற்பேன், நீ அடி, தண்ணி வரும், எல்லாரும் குடிங்க சொன்னாரா இல்லையா? அப்ப நோக்கி கூப்பிட்டா உங்களுக்கு என்ன கொடுப்பாரு? கர்த்தர் ஆலோசனை கொடுப்பார், வழிகாட்டுவார், இப்படி செய்யுன்னு சொல்லி கொடுப்பார். இப்ப தேவை சந்திக்கப்படும். நியாயாதிபதி புஸ்தகத்துல 15ஆம் அதிகாரத்தின் கடைசி 2 வசனத்துக்கு முந்தின வசனத்துல படிங்க. அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என்ன செஞ்சான்? இது யாருன்னு தெரியுதா? சிம்சோன். பச்சை கழுத தாடை எடுத்து பெலிஸ்தேர்ல 1000 பேரை கொண்டுட்டான். இப்படி கொன்னு இவனுக்கு தாகம் வந்துருச்சு. இப்ப தாகம் வந்த உடனே ஐயோ விருத்த சேதனம் இல்லாத கையில் நான் செத்து போவேன்னு பயந்து அந்த இடத்துல அவனுக்கு இப்ப தேவை தண்ணி, அவனுக்கு தேவை தண்ணி. இப்ப என்ன செஞ்சாவன்? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். இப்ப கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம்னா கர்த்தர் என்ன சொன்னார் பாருங்க. அடியேன் கையினாலே இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையில் விழ வேண்டுமா என்றான். அப்பொழுது தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தாக்கில் பிளக்கப்படினார், அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது, அவன் குடித்த போது அவன் உயிர் வந்தது. அப்போ அவன் எப்படி இருந்தான்னு பாத்தீங்கன்னா உயிரே இல்லாம, இப்ப தண்ணி குடிச்சாதான் உயிர் வர்ற மாதிரி இருக்குது. ஒருவேளை நீங்க அந்த மாதிரி சூழ்நிலை வந்தாலும், ஐயா இயேசுவே உயிர் போகுது, தண்ணி இல்லையேனாலும் அவர் நோக்கி கூப்பிடுங்க, அவர் தண்ணி தந்தால் உயிர் திரும்ப வாழ்க்கை நிச்சயமா மாறிடும். நோக்கி பார், நோக்கி கூப்பிடு. தேவனே சொன்னாரு என்னை நோக்கி பாருங்க, தேவனே சொன்னாரு என்னை நோக்கி கூப்பிடுங்க. நீங்களும் அவர் நோக்கி பாருங்க, நோக்கி கூப்பிடுங்க. நிச்சயமாய் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். நன்றாய் நடத்துகிற தேவன் இந்த மாதம் முற்றிலுமாய் 31 நாள் லாக்டவுன் இருந்தாலும் உன்னை நடத்துகிற ஜீவன தேவன் உயிரோடே இருக்கிறார். உன்னை எல்லா தேவைகளை அவர் சந்திக்க முடியும் என்பதை இஸ்ரவேல் ஜனங்கள் 40 ஆண்டுகளிலே வனாந்தரத்தில் நடந்து வரும்போது அவர்களை போஷித்த அதே தேவன், இஸ்ரவேலின் தேவன், யெகோவாகிய தேவன், என்னையும் உங்களை ரட்சித்த தேவன் உங்களை நிச்சயம் நடத்துவார். ஜெபத்தை கேட்பார். அவரை தேடுங்கள், பிழைப்பீர்கள். அவரை தேடுங்கள், பிரகாசிப்பீர்கள். நீங்கள் அவரை தேடுங்கள், உங்களுக்கு உதவி வரும். கூப்பிடுங்கள், நெருக்கத்தில் கூப்பிடுங்கள், ஆபத்தில் கூப்பிடுங்கள், தேவை வரும்போது கூப்பிடுங்கள். எல்லாவற்றையும் அருள் செய்கிற தேவன் உங்களுக்கு கட்டாயமாய் அருள் செய்வாராக. ஆமென். ஆமென். God bless you.